மாண்பமை நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் குறித்து எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள், சச்சரவுகள், சலசலப்புகள், அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்கள், இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மாண்பமை நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் யார் அப்படிங்கறத நீங்க பல தொலைக்காட்சி செய்திகளில் அல்லது தினசரி நாளிதழ்களில் பல்வேறு தீர்ப்புகள் வருகின்ற பொழுது அதுல எந்த நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள் அப்படின்னு புகைப்படம் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்க ஒருவேளை அவரை பார்த்திருக்க கூடும். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா அதற்காக நான் அவருடைய புகைப்படத்தை இப்ப நான் காட்டுறேன். நீங்க ஒரு புகைப்படத்தை காட்டுங்க தம்பி. இவர்தான் நம்முடைய மாண்பமை நீதிபதி ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞர் தோழர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு மிக மூத்த வழக்கறிஞர். அவர் அங்கே பல்வேறு சமூக நலன் சார்ந்த, பொதுமக்கள் நலன் சார்ந்த பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து வாதாடி வரக்கூடியவர் தோழர் வாஞ்சிநாதன். அதுவும் ஒருமித்த கருத்து கொண்டு தோழமையாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு அது தெரியும். இப்ப வாஞ்சிநாதன் அவர்கள் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புகார் ஒன்றை அனுப்புகிறார். யாருக்குன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒரு புகார் அனுப்புகிறார். யாரை குறித்து? மாண்பமை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து ஒரு புகார் அனுப்புகிறார். இந்த புகாரை அவர் வேற யாருக்கும் சொல்லல, பொது வெளியில வெளியிடல. யாருக்கு மட்டும் அனுப்புறான்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு மட்டும் அனுப்புறாரு. இப்ப அப்போ உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் தெரியாது. இப்ப பஞ்சாயத்து சந்தைக்கு வந்துடுச்சு, பொதுவெளிக்கு வந்து விட்டது, அதனால நம்ம பேசுறோம். அப்ப அப்படி புகார் அனுப்பிய பொழுது அந்த புகாரை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மட்டுமே அனுப்பிய அந்த புகாரை அஇஅதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு இந்த மாதிரி ஒரு புகார் அனுப்பி இருக்கிறார் வாஞ்சிநாதன் அப்படின்னு போடுறார். இப்ப வாஞ்சிநாதன் கேட்கிறார், நான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மட்டுமே அனுப்பிய அந்த புகார் அஇஅதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரின் கைகளில் எப்படி கிடைத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஒன்று. இப்ப திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திடீர்னு ஒரு சம்மன் இஷ்யூ பண்றாரு. யாருக்கு? வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு. வாஞ்சிநாதனை நீங்க இத்தனை மணிக்குள்ள கோர்ட்ல ஆஜராகணும், அவங்க கிட்ட சில விளக்கங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது என்று அழைக்கிறார். ஒரு நீதிபதி சம்மன் அழைத்து கொடுத்து வரவழைத்தால் கூப்பிட்டா போகணும், அதுதான் சட்டம். அப்போ ஒரு வழக்கறிஞராக சட்டம் அறிந்தவராக தோழர் வாஞ்சிநாதன் போறார். அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன கேள்விகளை எழுப்பினார் அப்படிங்கிறத தோழர் வாஞ்சிநாதன் வெளிப்படையாக இன்றைக்கு ஊடகங்களில் சொல்லியிருக்கிறார். இதுதான் பல்வேறு அதிர்ச்சிகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீதிபதி சுவாமிநாதன் ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் யாரு? சுவாமிநாதன் அவர்கள் சாதிய ரீதியிலாக, சாதிய மனநிலையில் செயல்பட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வாஞ்சிநாதன் வைத்ததாக ஜி.ஆர். சுவாமிநாதன் நினைக்கிறார். நினைத்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதனிடம் கேட்கிறார், நீங்க இன்னமும் என்ன சாதிய ரீதியிலான பார்வை கொண்டவன், சாதிய ரீதியில் தான் நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். அப்போ வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் சொல்றாரு, என்ன பிரச்சனைன்னே சொல்லாம நீங்க என்கிட்ட இதை விளக்காம என்னிடம் கேள்வி கேட்டீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்றது? என்ன குற்றச்சாட்டு, என் மீது என்ன குற்றச்சாட்டு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, அதை நீங்க ரிட்டன்ல கொடுங்க, நான் ரிட்டன்ல பதிலா தர்றேன்னு கேட்கிறாரு. அப்போ நீதிபதி என்ன சொல்றாரு, நீங்க ஒரு தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனால் தீர்ப்புக்கும் நீதிபதிக்கும் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. நீங்க சுவாமிநாதன் சொல்றாரு, என்ன சாதியவாதி, சாதிய மனநிலை கொண்டவன் என்று குற்றம் சாட்டி இருக்கிறீர்கள், இன்னமும் அந்த குற்றச்சாட்டில் உறுதியாக இருக்கீங்களா என்று கேட்கின்ற பொழுது அவர் திருப்பியும் நீங்க என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு ரிட்டன்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு சொன்ன உடனே கோர்ட்டை என்ன செய்யறாரு, அந்த வழக்கை திருப்பி போஸ்ட்போன் பண்ணிட்டு வேறொரு நாளை குறித்து இந்த நாள்ல நீங்க இத்தனை மணிக்கு ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர், 1-2 பேர்ல ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வாஞ்சிநாதனுக்காக அன்று நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு வருகிறது, கிடைக்கிறது. இப்ப இந்த மாண்புமை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பேசிய சில காணொளிகள் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுதான் இப்ப பிரச்சனை. அந்த காணொளிகளை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, அவர் சாதியவாதியா அப்படின்னு அவர் கோபப்படுறாரு. என்னை பார்த்து சாதியவாதி என்று சொல்லலாமா அப்படின்னு மாண்புமை நீதிபதி கோபப்படுகிறார். நியாயமான கோபம் தான், யாரா இருந்தாலும் அந்த கோபம் வரும். ஆனா சில காணொளிகளை நம்ம பார்த்தோம், சமூக வலைதளங்களில் அந்த காணொளிகள் வைரல் ஆகின்றன. அது என்ன காணொளிகள் அப்படின்னா, அதுல ஒரு வீடியோல அவர் பேசுறாரு. நான் உள்ளபடி அதிர்ச்சி அடைந்து விட்டேன், நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா, ஒரு விபத்து நடக்கிறது, அதுல ஒருவர் அந்த விபத்தில் கொல்லப்படுகிறார், மரணம் அடைகிறார். அந்த விபத்தை ஏற்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண். அவங்க அமெரிக்கால இருந்து வர்றாங்க. அந்த பெண் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். இது நான் சொல்லல, மாண்புமை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனே அவருடைய அந்த பேச்சுல சொல்றாரு. அவர் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய, குடுமியெல்லாம் வைத்திருக்கக்கூடிய, அந்த சனாதன தர்மத்தின்படி ஒரு பார்ப்பனர் எப்படி இருக்க வேண்டுமோ அதே மாதிரி அந்த
குடுமி வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஆச்சாரங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர். இப்ப அவருடைய சகோதரி அமெரிக்கால இருந்து இங்க வர்றாங்க, இந்தியாவுக்கு வர்றாங்க. அமெரிக்கால லெப்ட் ஹேண்ட் டிரைவிங், நம்ம ஊர்ல ரைட் ஹேண்ட் டிரைவிங். அங்க வண்டி ஓட்டுனவங்களுக்கு இங்க வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க வண்டி ஓட்டுனவங்க அங்க போய் ரொம்ப நாள் பிராக்டிஸ் எடுத்தா மட்டும் தான் வண்டி ஓட்ட முடியும். சரியா? நான் யூஎஸ்ல வந்து வண்டி ஓட்டியிருக்கிறேன். வண்டி ஓட்டியிருக்கேன் யூஎஸ்ல வித் பெர்மிஷனோட. ஏன்னா நீங்க வந்து யுஎஸ் நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்க வந்து ஆல் இந்தியா லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு கிடையாது. நீங்க வந்து இந்தியா லைசன்ஸ் வச்சிருந்தீங்கனாலே குறிப்பிட்ட காலத்திற்கு, மிக குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் நீங்க வந்து அங்க லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டலாம். நானும் வண்டி ஓட்டியிருக்கேன். ஆனா ஏற்கனவே லெப்ட் ஹேண்ட் டிரைவிங்கும் எப்படி ஓட்ட வேண்டும் என்பதை பற்றிய புரிதலும் வாகன ஓட்டுதலில் ஒரு அனுபவமும் இருக்கிறது எனக்கு. அந்த அடிப்படையில் நமக்கு ஓட்டணும். அப்படி இல்லாம யாரும் அங்கிருந்து இங்க வந்து ஓட்டினாங்க அல்லது இங்க இருந்து அங்கிருந்து ஓட்டினாங்கன்னா அவங்க சிரமப்பட்டுருவாங்க. இப்ப சமீபத்தில் என்னுடைய அமெரிக்காவில இருந்து வந்திருந்த நண்பர், நாங்க டிரைவ் பண்ணிட்டு போறோம். அப்ப நான் கூட கேட்டேன், நீங்க வேணா கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டுறீங்களா தொடர்ந்து? ஐயோ வேணாம் தொடர் அப்படின்ட்டாரு. ஏன்னா அது முடியாது, பயமா இருக்கும். இப்ப இருக்கட்டும். இப்ப அந்த அமெரிக்காவிலிருந்து அந்த பார்ப்பன சகோதரி வருகிறார். அவரு இங்க வண்டி ஓட்டியிருக்காரு. இவர் சொல்றாரு, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றாருன்னா, ஏதோ ஆயிடுத்தோ என்னமோ தெரியல, அது வந்து அது கட்டுப்பாட்டை இழந்துச்சா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது இவங்க மேல தப்பு இல்ல, யாரு ஓட்டினவங்க மேல தப்பு இல்லைன்னு முன்முடிவுக்கு வந்துட்டாரு. அது வந்து ஒருவர் மீது மோதிடுறது, அவரு பாவம் இறந்து போயிடுறாரு. அவ்வளவுதான், ஒரு வரியில பாவம் இறந்து போயிடுறாரு. ஏதோ நாய் ஆட்டுக்குட்டி அடிப்பட்ட மாதிரி. ஏன்னா செத்தவன் சூத்திரம் தானே. மனுநீதியின் பார்வையில், நான் ஜி.ஆர். சுவாமிநாதன் பார்வையில சொல்ல, மனுநீதியின் பார்வையில் சூத்திரர்கள் என்று இருக்கிறது இல்லையா? அப்ப செத்து போயிட்டாரு, ஒரு உயிர் செத்து போயிருக்கு. அவர் பேசுறாரு, ஐயா சுவாமிநாதன் பேசுகிறார் அந்த வீடியோட. நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஐயோ பாவம் ஒருத்தர் செத்து போயிட்டார். இப்போ இந்த மனுநீதியின்படி, வர்ணாசிரம தர்மத்தின்படி, சனாதன கொள்கைகளை பின்பற்றக்கூடிய அந்த நேர்மையான மனிதர், குடுமையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய சகோதரர் என்ன செய்யணும்? ரொம்ப நேர்மையானவராக இருந்தால் என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க, பாக்குற நீங்க சொல்லுங்க. சட்டப்படி என்ன தண்டனையோ நீ அதை எதிர்கொள்ளுமா. நீ வண்டி ஓட்டியிருக்க, நீ ஆக்சிடென்ட் பண்ணிருக்க, நான் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் உண்மையை சொல்லுவோம். அப்படி சொல்றதுதானே யோக்கியத்தனம். அதுதானே சனாதன தர்மமா இருக்கணும். சனாதனம் உயர்ந்த தர்மமாக இருந்தால், வர்ணாசிரம தர்மமும் மணிநீதியும் உயர்ந்த ஒன்றாக இருந்தால் உண்மையை ஒத்துக்கொள்வதுதானே சரியா இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அப்படி ஒருவேளை நீ ஒத்துக்கிட்டேன்னா நீ அமெரிக்கா போக முடியாது. அதனால நான் என்ன செய்யறேன், நான் வண்டி ஓட்டுனதா சொல்லிக்கிறேன் அப்படின்னு குற்றவாளியை தப்புவித்து, குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக குற்றவாளி வேறொருவர், இவர் போய் என்ன செய்யறார், தங்கைக்காக நான் தான் வண்டி ஓட்டுறதா சொல்லிக்கிறேன், இவர் போய் வண்டி ஓட்டுறதா ஒத்துக்கிறாங்க. இப்போ நீதிபதி விசாரிக்கிறார். நீதிபதி விசாரிச்சு என்ன பண்ணிடுறாரு, 18 மாதங்கள் தண்டனை கொடுத்து விடுகிறார். என்ன அநியாயம் பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்கிறாங்க இவங்க எல்லாரும். இது வந்து இவர்கிட்ட வந்து சொல்றாங்களாம், யார்கிட்ட, ஐயா சுவாமிநாதன் அவர்களிடம் வந்து சொல்றாங்களாம், இப்படி இவருக்கு வந்து 18 மாதம் தண்டனை விதிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே நான் உள்ளபடியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன்னா சனாதன தர்மத்தின்படி வாழக்கூடிய ஒருவர் தப்பு செய்யறவரவா இருக்கவே முடியாது. அப்போ சகோதரியை அடிச்ச ஆக்சிடென்ட்டுக்கு சகோதரியை தப்புவிப்பதற்காக நான் தான் வண்டி ஓட்டினேன் பொய் சொன்னது தப்பே இல்ல, பாவமே இல்லை இவருடைய பார்வையில, சாமிநாதன் பார்வையில. சாமிநாதன் சொல்றாரு, அதுல என்ன சொல்றாரு, சனாதன தர்மத்தின்படி வாழக்கூடிய ஒருவர் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லையே, அவருக்கா தண்டனை அப்படின்னு சொன்னேன். அப்ப எனக்கு புரிஞ்சதுன்னு இவர் அந்த நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறார். இப்ப இவர் சொல்றாருல, எனக்கு உள்நோக்கம் கற்பிக்காதீர்கள், இவர் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறாரு, அவர் வந்து குடுமியெல்லாம் வைத்திருந்தார். குடுமியெல்லாம் வச்சிருந்தாருன்னு உடனே அவருக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நார்மலா இவ்வளவு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, கிடுமியெல்லாம் வச்சிருந்ததுனால அந்த நீதிபதி 18 மாசம் தண்டனை கொடுத்து விட்டார் என்று சொல்கிறார். எப்படிங்க, இவர் குடுமி வச்சிருந்த காரணத்தினால, இப்போ ஆக்சிடென்ட்ல வந்து ஒருத்தரை சாவடிச்ச காரணத்தினால இல்லையா, குடுமி வச்சிருந்ததுனால அந்த நீதிபதி 18 மாசம் தண்டனை கொடுத்துட்டாராம். உடனே பரவாயில்ல, நான் மேல்முறையீடு செய்யறேன்னு கேஸ் கட்டெல்லாம் வாங்கி படிச்சேன். எல்லா சாட்சிகளுமே அந்த வண்டி வந்துச்சு, இடிச்சுது, ஒருத்தர் இறந்தாருன்னு தான் சொல்லியிருக்கே தவிர வண்டி ஓட்டியவர் யார் என்று யாரும் பார்த்ததாக சாட்சிகளே இல்லை அப்படிங்கிறத வைத்து மேல்முறையீடு செய்து, நல்ல வேளை மேல்முறையீடு செய்கின்ற பொழுது என்னுடைய நண்பர் தோழர், எங்க கல்லூரியிலயோ வழக்கறிஞர் சட்ட கல்லூரியிலயோ எங்கயோ ஒன்னா படிச்சிருக்காங்க, என்னுடைய நண்பர் அங்கே நீதிபதியாக இருந்தார். இப்போ 2 நீதிபதிகளை ஒரு குச்சப்படுத்துறாரு. ஒண்ணு ஃப்ரெண்டுங்கிறதுனால ஃபேவரிசம் பண்ணாருன்னு சொல்ல வர்றாரா, அந்த உண்மையிலே ஒரு நீதிபதி ஒழுங்கா தண்டனை கொடுத்திருக்காரு 18 மாசம், அவரை இவர் திட்டுறாருன்னா மறைமுகமாக குடுமி வச்சிருந்தாருங்கிறதுக்காக 18 மாசம் தண்டனை கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இவர் ஃப்ரெண்டு நீதிபதியா இருந்தாராம், அவரு இவரை விடுதலை பண்ணிட்டாராம். இப்ப நல்ல யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை விடுதலை பண்ணிருக்காங்க, இப்ப அந்த விபத்துக்காக யாருமே தண்டிக்கப்படல, ஒரு உயிர் பலியா இருக்கு, அந்த உயிர் தன்னால செத்து போச்சா,
ஆக்சிடென்ட்ல வளர்ந்து செத்துருக்கணும். ஒண்ணு இவர் ஓட்டலாம், யார் ஓட்டணும்? ஒண்ணு இவர் ஓட்டணும், இல்லைன்னா இவர் தங்கை ஓட்டணும். யாரோ ஒருத்தர் ஓட்டி இருக்கணும்ல. எப்படி செத்துச்சுன்னு யாருமே கேட்கல. இவர் சொல்றாரு, அவர் விடுதலை ஆயிட்டார். அப்பதான் நான் ஒண்ணு புரிஞ்சேன். வேதம் கற்றுக்கொண்டால் அந்த வேதம் எப்படி ஆயினும் நம்மை காப்பாற்றி விடும் என்று நான் புரிந்து கொண்டேன். உங்களை காப்பாத்திடுச்சு சார். அவனை கொண்டு விட்ட, அவன் செத்து போயிட்டான ஒருத்தன். அப்ப இப்ப இது அவர் பேசிய பேச்சு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, என்னைய பார்த்து நீங்க சாதி ரீதியாக இருப்போம் என்று நீங்கள் சொல்லலாமா என்று யாரை பார்த்து கேட்கிறா? தோழர் வாஞ்சிநாதனை பார்த்து கேட்கிறார் மாண்புமிகு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர். எனக்கு என்ன லாஜிக்னே புரியல. சரி, இன்னொரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோல என்ன பேசுறாரு? அவர் சொல்றாரு, ஒருத்தர் வந்து என்ன பார்க்க வந்தார். இந்த திராவிட மாடல்னு சொல்றா இல்லையா, அதே மாதிரி திராவிட குரல். திராவிட குரல்னா ரொம்ப மாதிரி அதுல ஒரு நகைப்பு, ஒரு நக்கல், எல்லல் எல்லாமே அதுல இருக்கு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் சேருக்கு பின்னாடி எப்பொழுதுமே வந்து காஞ்சி மகாபெரியாவாளோட போட்டோ வச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவருடைய பக்தி, அவருடைய நம்பிக்கை. அதை நம்ம யாரும் கொச்சப்படுத்த முடியாது. காஞ்சி மகாபெரியாவுடைய போட்டோ ஒரு வழக்கறிஞர், சட்டம் பயின்றவர், இப்பொழுது நீதிபதியாக இருக்கிறார். அவருடைய இருக்கைக்கு பின்னால் இருக்கிறது என்று சொல்கிறார். அவருடைய உரிமை. ஆனா காஞ்சி மகாபெரியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நான் நடந்த வரலாறு ஒண்ணு சொல்லிடுறேன். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சட்டமேதை. ஹிந்து கோட் பில்லை கொண்டு வந்த போது அதை கடுமையாக எதிர்த்தவர். சட்டத்தை, அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்தவர். அவர் தான் காஞ்சி மகாபெரியவர் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இவருடைய புகைப்படத்தை பின்னாடி வச்சிருக்கிறேன். இப்ப வந்தவர் என்கிட்ட கேட்கிறாரு, ஐயா நான் உங்ககிட்ட கேட்கலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க, கேளுங்க. வந்தவர் நல்ல நக்கல் அடிச்சுட்டு போயிருக்கிறார் நினைக்கிறேன். இவர் அது புரியாம இவர் சொல்றாரு, இவர் வந்தவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறார். வந்தவர் கிண்டல் பண்ணிட்டு போயிருக்கிறார் நான் நினைக்கிறேன், யூகிக்கிறேன். அவர் போய் கேட்டாராம், ஐயா பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் யார், உங்க தாத்தாவான்னு கேட்டிருக்கிறாரு. ஐயா அங்க ஒரு பின்னாடி ஒரு போட்டோ இருக்கே, அது யாரு, உங்க தாத்தாவான்னு கேட்டார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிறாரு. திராவிட குரல் அப்படின்னு சொல்லி, தட் மீன்ஸ் அவர் என்ன சொல்ல வராரு, இவ்வளவுதான் இவருடைய அறிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறார். இப்ப இதெல்லாம் எதுல வராது? ஆமா, அதுல வராது. அப்புறம் இன்னொரு வீடியோ பேசுறாரு. அதுல என்ன சொல்றாரு, இந்த நாட்டிற்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, சில சம்பிரதாயங்கள், சில பாரம்பரியங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுகிறார். இவையெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தாதான் நீதி காப்பாற்றப்படும், நீதி சரியா இருக்கும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் நீதிபதியா இருக்கிறேன், இதுக்கு மேல பேச முடியாதுங்கிறார். அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க. நானும் இதுக்கு மேல சொல்ல விரும்பல. சரியா? சரி சார், இப்ப நீதிபதி எல்லாம் எப்படி நியமிக்கப்படுறாங்க? இப்போ ஒரு சாதாரண பியூன் வேலைக்கு போனா கூட என்ன செய்யணும்? எக்ஸாம் எழுதி, பரீட்சை எழுதி, டிஎன்பிசி எல்லாம் எழுதணும். இப்பெல்லாம் வந்து கடைநிலை ஊழியர்களுக்கு கூட என்ன கொண்டு வந்துட்டாங்க, நேர்முக தேர்வு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் வச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான். ஆனா நீதிபதிகளுக்கு அப்படி ஏதாவது எக்ஸாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹைகோர்ட் நீதிபதி ஆவது அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆவதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. கொலீஜியம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த கொலீஜியத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, உறுப்பினர்கள். அவங்க சேர்ந்து அடுத்தது இவர் தான் சீனியர் கவுன்சிலா இருக்கணும். அந்த ஜட்ஜ் ஆகிறதுக்கு அந்த வழக்கறிஞர் சீனியர் கவுன்சிலா இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க தான் அடுத்த ஜட்ஜ், நீங்க தான் அடுத்த ஜட்ஜ்னு அவங்க யார சொல்றாங்களோ அவங்க ஜட்ஜ். நல்லா இருக்குல்ல? ஒரு குறிப்பிட்ட முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் மிக அதிகப்படியிலான விழுக்காட்டில் நீதிபதிகளாக இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்ல. ஒரு குறிப்பிட்ட முன்னேறிய சமூகம் மட்டும் மிக அதிகப்படியான எண்ணிக்கையில் அங்கே நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அப்படின்னா ஏன்னா எக்ஸாம் எழுத வேண்டாம், ஒண்ணும் கிடையாது. இப்ப நாளைக்கே ஒருவேளை இதுல எக்ஸாம், பரீட்சை, மார்க்கு அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீட்டு மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டிடுவாங்க, அல்லது தரமே கெட்டு போயிடுதுன்னுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை எல்லாம் போக ஆரம்பிச்சிடும்ல. நான் என்ன கேட்கிறேன், நீதிபதிகள், அத ராகுல் காந்தி அந்த கேள்வி எழுப்புறாரு, நீதிபதிகள் நியமனத்தில் இனி தேர்வு இருக்கணும், எக்ஸாம் எழுதுங்க, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வழக்கறிஞராக, கீழமை நீதிமன்றத்துல இத்தனை வருஷம் பணிபுரிந்தவர்களுக்கு முன்னுரிமை, அதுல இடஒதுக்கீடு வைங்க, எல்லா சமூகங்களுடைய பிரதிநிதிகளும் உள்ள வரட்டும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ரைட்? இப்ப யார் வந்துட்டு இருக்கா அப்படிங்கறது அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரி, இவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா, அதை நான் சொல்லல. இப்ப இது நான் சொன்னா குத்தமா போயிடும். துக்ளக் குருமூர்த்தி சொல்லுகிறான். ஏன்னா நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். துக்ளக் குருமூர்த்தி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ வெக்கமே இல்லாம அரசியல்வாதிகளுடைய காலில் விழுந்து அரசியல்வாதிகளின் காலை பிடிச்சி நீதிபதி ஆயிடுறாங்க. அப்புறம் எப்படி நீதிபதியா இருப்பாரு? எப்படி நியாயம் கிடைக்கும்? எப்படி நீதி கிடைக்கும்? இவங்கதான் அரசியல்வாதி காலில் விழுந்துதானே நீதிபதி ஆகுறாங்க என்று யார் சொல்லுகிறார்? துக்ளக் குருமூர்த்தி சொல்லுகிறார். துக்ளக் குருமூர்த்தி மீது ஏதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டீங்களா? நீதிபதிகளை அவமதித்து விட்டாரு ஏதாவது சொன்னீங்களா? எதுவும் சொல்லல. ஏன்னா அவர் துக்ளக் குருமூர்த்தி. வாஞ்சிநாதனை கூப்பிட்டு நம்ம எல்லாம் கேட்போம், விசாரிப்போம். ஏன்னா இவர் வாஞ்சிநாதன். பேர் வேற. நான் வேற எந்த உள்நோக்கத்தையும் சொல்ல, பேர் வேறன்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல.
வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு இதுல? நீதி, நேர்மை, நியாயம். எப்படிப்பட்ட தமிழ் சமூகம்? ஒரு வார்த்தை சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். சிவபெருமானே எதுக்கு வந்து நின்னாலும் நீரே முக்கண் முதல்வனாயினும் ஆகுக, உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கு சுட்ட போதும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன தமிழ் சமூகம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? ரைட். இதை தாண்டி சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. மக்களின் முடிவுகளுக்கு விடுகிறேன். மக்களுடைய கடைசி நம்பிக்கை இன்னமும் நீதிமன்றங்களாகத்தான் இருக்கின்றன. நீதிபதிகளும் அந்த நீதிமன்றமும் எந்த ஒரு இடத்திலும் மக்களின் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என்பதை வேண்டி வலியுறுத்தி விடைபெறுகின்றேன். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள், தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.